சமீபமா பாத்தீங்கன்னா இந்த மனைவிங்க கள்ள உறவு காரணமா ஹஸ்பண்ட்ஸை ஏமாத்தி கொலை பண்ற நியூஸாவே பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உண்மையான சம்பவத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு A Widow's Game. இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன புத்தம் புதிய ஸ்பானிஷ் படம். எப்படி ஒரு லேடி பல பேர் கூட உறவு வச்சுக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டை ஏமாத்தி அவரை கொலை பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டினா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. மறந்துடாதீங்க, இது உண்மை சம்பவம். இப்படி கூட எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கு இந்த படத்தை பார்க்கும் போது இருக்கும். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு கப்புள் தங்களோட பைக்ல ஒரு அபார்ட்மெண்டோட கராஜுக்கு வராங்க. அவங்கள அந்த பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் ஈவா அப்படின்றவங்கள காட்டுறாங்க. அந்த லேடிக்கு அவங்களோட கொலீக் பர்னி அப்படின்றவங்க கிட்ட இருந்து ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்கிறதா போன் வருது. இதனால ஈவாவும் அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. அப்ப நமக்கு அன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 16, 2017 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்களும் நம்ம முதல்ல பார்த்த அந்த கராஜுக்கு போறாங்க. அங்க ஒரு ஆளோட டெட் பாடி இருக்கு. பாவம், அந்த ஆளை யாரோ கத்தியால ரொம்ப கொடூரமா குத்தி கொண்டு இருக்காங்க. போலீஸ் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா யாரோ ஒரு திருடன் தான் திருடுற முயற்சியில இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. ஈவாவும் அந்த சீனை நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இதை பாக்குறதுக்கு ராபரி மாதிரி தெரியல, யாரோ மர்டர் பண்ணிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அந்த போலீஸ்காரங்க இறந்து போனவனோட பேரு ஆர்டூரோ ஃபெரர் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்போ அந்த கிரைம் சீனுக்கு வெளியே ஈவா மாயேன்ற ஒரு லேடியை மீட் பண்றாங்க. அந்த மாயே தான் ஆர்டூரோவோட வைஃப் போல இருக்கு. அவங்க மாயே கிட்ட அவ புருஷன் இறந்து போன சோகமான செய்தியை சொன்ன உடனே அவளும் அதை கேட்டுட்டு அழறா. அவங்களும் மாயே கிட்ட கடைசி அவன் புருஷனை எப்ப பார்த்தேன்னு கேட்கும்போது நேத்து ராத்திரி தான் நான் அவரை பார்த்தேன், காலையில நைட் ஷிப்ட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவர் கால் பண்ணி பாக்குறேன், அவர் போனே எடுக்கல அப்படின்னு சொல்றா. இப்ப பாவம் அந்த மாயையும் சோகம் தாங்க முடியாம அழறா மாதிரி தெரியுது. ஈவாவும் மாயை கூட வந்த அந்த பையன் கிட்ட அந்த பொண்ணு அழுது முடிச்ச உடனே ஸ்டேஷனுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஈவா அந்த ஆளோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட இறந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்க ஈவா கிட்ட அந்த ஆளுக்கு மொத்தம் 6 கத்தி குத்து விழுந்திருக்கு. அதுல 4 நெஞ்சிலையும் 2 அவனோட இதயத்திலையும் குத்திருக்கு. கொல்லப்படும் போது ஆர்டூரோவால ரியாக்ஷன் பண்றது கூட டைம் இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ணவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவா அந்த டாக்டர் கிட்ட அப்படின்னா அந்த கொலையை பார்க்கும்போது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, ஏதோ முன்பகையோட பழி வாங்குற மாதிரி தான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஈவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது மாயே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஈவாவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு புருஷன் செத்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம அவ ஜாலியா போனை நோண்டிட்டு இருக்கா அப்படின்னு பர்னி கிட்ட சொல்லும் போது அந்த ஆளுக்கு இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஈவா மாயைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஆர்டூரோவோட கோவொர்க்கர் சோனியா அப்படின்ற ஒரு லேடியை பத்தி அவ சொல்றா. சோனியாக்கு என் புருஷன் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஈவாவே ஒருவேளை அந்த ஆள் ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மாயே சோனியா வெயிட்டிங் ரூம்ல தான் இருக்கா அப்படின்றதையும் சொல்றா. இப்ப ஈவா சோனியாவை கேள்வி கேட்கும்போது அவ எனக்கு அவர் மேல கிரஷ் இருந்தது உண்மைதான், ஆனா அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்றா. அதோட இல்லாம அவ ஆர்டூரோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது, அவ மாயைய ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். இதனாலே அந்த பொண்ணு பாவம் வீட்டுக்கு போக பிடிக்காம ஓவர் டைம் பார்த்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்றா. எனக்கு ஆர்டூரோவோட பர்சனல் லைஃப்லாம் தெரியாது, இதெல்லாம் மாயை சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு சோனியா எதர்ச்சியா மாயோட லைஃப்ல டேனியல்னு ஒருத்தன் இருக்கான், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிடுறா. ஈவாக்கு இப்ப மாயே கண்டிப்பா ஒரு அஃபேர்ல இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு டேனியலை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவங்க டீமுக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்ப ஈவா தன்னோட டீம் கூட இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்டூரோ இறந்து போனதுனால மாயைக்கு விடோ பென்ஷனா மாசம் 1000 யூரோ வரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா ஃபோரன்சிக் ரிப்போர்ட் படி கொலை பண்ணவன் ஒரு ஆம்பளன்றதுனால கண்டிப்பா அவன் மாயோட லவரா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு ஆர்டூரோவோட ஃபியூனரலை காட்டுறாங்க. ஈவாவும் அதை அட்டென்ட் பண்ணும்போது மாயை இந்த ஃபியூனரல்ல கண்ணீர் மழுக தன்னோட ஹஸ்பண்ட பத்தி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஈவாக்கு பர்னி கிட்ட இருந்து போன் கால் வருது. அதுல அவன் என்ன சொல்றான்னா அந்த ஆள் இறந்தப்ப அவன் நைட் ஷிப்ட்ல இருந்தான்னு சொன்னால அது பொய்ன்ற விஷயத்த சொல்றான். அடுத்த சீன்ல ஈவா மாயோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அவளை சந்திக்கிறதுக்காக வராங்க. இப்ப அந்த 2 லேடிஸுமே பிரைவேட்டா பேசும்போது மாயே ஈவா கிட்ட எனக்கு டேனியல்னு ஒருத்தன் கூட அஃபேர் இருக்கு, ஆனா உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல முன்ன நான் இதை சொல்லல, இந்த கேஸுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு நான் அதை சொல்லாம விட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ இன்னொரு விஷயமும் சொல்றா. அவளோட கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரேன்னு ஒருத்தன் கூட அவ அஃபேர் வச்சிருந்திருக்கா. இந்த விஷயம் ஆர்டூரோவோட ஃபேமிலிக்கே தெரிஞ்சிருக்கு. இதனால அந்த கல்யாணத்தையே நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்டூரோ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாருன்னு சொல்றா. அவ ஈவா கிட்ட டேனியலை பத்தி ஆர்டூரோட ஃபேமிலி கிட்ட சொல்லிடாதீங்க, தெரிஞ்சா அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்றா. இப்ப ஈவா மாயாவை ஜட்ஜ் பண்ணாம அவ புருஷன் இறந்த அன்னைக்கு அவ தன்னோட லவ்வர் டேனியல் கூட தான் இருந்திருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க போலீஸ்காரங்க இல்ல, அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டுருவாங்களா? அவங்களுக்கு சந்தேகத்தின் காரணமா அவங்களோட பாஸ் கிட்ட மாயாவோட போன் லைனை டேப்
ஸ்டார்ட் பண்றதுக்காக தன்னோட பாஸ் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. பாஸ் அதுக்கு ஒத்துக்கிட்டதுனால ஈவாவோட டீம் மாயாவோட போன் கால்ஸ லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ கால்ஸ் எல்லாம் கேட்கும் போது தாங்க அவங்க நிறைய விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவ புருஷன் இறந்ததுக்கு சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பல ஆம்பளைங்க கூட அவ ஜாலியா தாங்க போன் கால்ஸ் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு அவ ஹஸ்பண்ட் இறந்ததுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. இது மட்டும் இல்லாம டேனியல் கூட இருக்கிற அவளோட உறவை அவளோட அம்மா கிட்டே அவ சொல்றாங்க. இப்போ அந்த கொலை நடந்து 37 நாள் ஆயிடுது. ஒரு வழியா மாயே டேனியல் கிட்ட தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனோ அவளோட ஹஸ்பண்ட் சமீபத்துல தான் கொலை செய்யப்பட்டு இறந்தாருன்னு சொல்லிடுறா. இந்த செய்தியை கேட்ட டேனியல் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அவ இத்தனை நாளா கல்யாணம் ஆகாத மாதிரி தான் அவங்க கிட்ட நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்காக அபார்ட்மெண்ட்லாம் தேடி இருக்காங்க. ஒரு நாள் ஈவாவோட வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அவங்களோட காலிக் பர்னி இருக்காருல, அவர் ஒரு கிரிமினலை சேஸ் பண்ணிட்டு போகும்போது நடந்த ஷூட்டிங்ல துரதிருஷ்டவசமா இறந்து போயிடுறாரு. இந்த செய்தினால அவங்க ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா பல வருஷமா அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க போல. நிலைமைய இன்னும் மோசமாக்குற மாதிரி ஈவாவோட சீஃப் ஆர்டூரோவோட கொலை கேஸ் உன்னோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிரைம் டிவிஷனுக்கு மாத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை சொல்றாரு. ஈவாவும் அந்த கமிஷனர் கிட்ட சண்டை போட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆளு மனசை மாத்திக்கிற மாதிரி தெரியல. இப்போ 2 மாசம் ஆயிடுதுங்க. ஈவாக்கு அவங்களோட டீம் மெம்பர் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அவங்கள என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த ஆளு கமிஷனரோட ஆர்டரையும் மீறி இன்னும் மாயாவோட போன் கால்ஸ் எல்லாம் டேப் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த முறை அவங்களுக்கு ஒரு பெரிய லீடு கிடைக்குது. மாயா இப்ப சால்வான்ற இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. 2 பேருமே ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சால்வா மாயா கிட்ட நான் என் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே மாயேவும் பேனிக் ஆகிறத ஈவாவும் கவனிக்கிறாங்க. இப்ப அந்த சீன் கட் ஆகி செப்டம்பர் 2016 ஆண்டு போகுது. கொலை நடந்ததுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதுல நம்ம மாயேக்கும் ஆர்டூரோக்கும் கல்யாணம் ஆகிறத பார்க்க முடியுது. அந்த கப்பல் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் தெரியுறாங்க. ஆனா ஆர்டூரோட ஃபேமிலிக்கு எப்படி இவன் இன்னொருத்தவங்க கூட தொடர்பு இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சான் அப்படின்றத நினைச்சு ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. கல்யாணம் நடக்கும்போது ஆர்டூரோ உண்மையாவே மாயே மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த பொண்ணு அந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கா. மாயே பல இடங்கள்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. இதாலேயே அவ மென்டலா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கா. அவ தான் கூட வேலை செய்யற இன்னொருத்தங்க கூட வேற அஃபேர் வச்சிருக்கா. ஒரு நாள் சாயங்காலம் மாயேவும் சோனியாவும் ஒரு கிளப்ல நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த மாயே மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கிட்டு சோனியா கிட்ட இவளோட ஹஸ்பண்ட் ரொம்ப கண்ட்ரோலிங்கான ஆளுனும் பிசிக்கலா அடிக்கடி அவளை அபியூஸ் பண்ணுவானோ சொல்லிட்டு இருக்கா. நல்லா அந்த லேடி கிட்ட நீலி கண்ணீர் வடிச்சிட்டு எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கிளம்பிடுறா. ஆனா நிஜத்துல அவ வீட்டுக்கு போலங்க. அவளோட இன்னொரு லவர் ஆண்ட்ரேவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவன் கூட ஒன்னா இருக்கா. சில நாட்கள் கழிச்சு மாயே ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கதான் டேனியலை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறா. மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலே அவன் கூட இன்டிமேட்டாவும் இருக்காங்க. ஆனா அவளுக்கு டேனியல் மேலதான் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. இதனாலேயே அவளுக்கு இருந்த மத்த லவர்ஸ் கிட்ட தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்ன மாதிரி டேனியல் கிட்ட சொல்லாமலே மெயின்டைன் பண்றா. நாட்கள் செல்ல செல்ல மாயேக்கும் டேனியலுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. அவங்க அதிக நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சாயங்காலம் மாயாவோட வீட்டுல ஆர்டூரோ நீ முக்காவாசி நேரம் வேலையிலே தான் இருக்க, உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா பேசிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா மாயாவோட போனுக்கு டேனியல் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அது ஆர்டூரோட கண்ணில் வரப்பட்டுடுது. அந்த ஆளும் மாயா கிட்ட யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ கோவமா அந்த ஆள் கிட்ட என்னோட போன் எல்லாம் நீ என்னன்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. கத்திட்டு அவளும் அந்த ஆள் கிட்ட இருந்து போனை பிடிங்கிறா. ஆனா அதுக்குள்ள அவர் அந்த மெசேஜ படிச்சிடுறாரு. இப்போ அவருக்கு மாயேக்கும் டேனியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் புரிஞ்சு அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவன் வெளியே போகும்போது அவகிட்ட டிவோர்ஸ் வேற அவர் கேட்கிறாரு. இதுல கோபமான மாயேவும் அந்த ஆளோட தலையை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாயேவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரேக்கு என் புருஷன் என்ன டார்ச்சர் பண்றான், பத்தாதுக்கு என்ன அடிக்க வேற செய்யறான் அப்படின்னு அது இதுன்னு போட்டு மெசேஜ் பண்றா. அவ கொஞ்சம் இன்டைரக்டா ஆண்ட்ரே கிட்ட தன்னோட புருஷனை போட்டு தள்ளும்படி உதவியெல்லாம் கேக்குறா. ஆனா அந்த ஆள் இவளுக்கு புடி கொடுக்காம நீ பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல நமக்கு சால்வான்ற இன்னொருத்தனை காட்டுறாங்க. அந்த ஆளும் மாயோட ஒரு லவருங்க. டேய் எத்தனை லவரா வச்சிருப்பா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. அந்த ஆளு மாய கூட வேலை செய்யறவர் போல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வயசானவர். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மாயே தன்னோட ஆக்டிங் ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷன் என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், பத்தாதுக்கு அடிக்கிறான் வேற, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழறதை விட நானே என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த ஆளும் சோகமா இருக்கிற மாயேக்கு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொம்பளை எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் அவனை கொன்னுடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ அப்படியே
நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எனக்காக நீ அவனை கொல்லுவியா, அவன் மட்டும் இறந்து போயிட்டான்னா நம்ம 2 பேருக்குள்ள யாருமே கிடையாது, நம்ம ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள ஆசை வார்த்தை காட்டுறா. ஆனா அந்த ஆளு ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாதுல்ல. இவ சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளும் பதில் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காரு. இப்ப அந்த சீன் கட் ஆகி கொலை நடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. மாயே வேலை செய்யற இடத்துல சால்வாவை மீட் பண்ணி, நீ ஏன் இப்பெல்லாம் எனக்கு போனே பண்ண மாட்டற, என்ன ஆச்சு உனக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் புருஷன் ஊர்ல இல்ல, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளா அதுக்கு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட் 2 பேரும் ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் மாயே சால்வாவை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷன் வர வர ரொம்ப அபியூசிவா நடந்துக்கிறான், அவன் கூட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அப்பனா நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் டைவர்ஸுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம உனக்கு என் மேல லவ்வே கிடையாது, நான் கேக்குற ஒரு விஷயத்தை நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இப்ப மாயோட வலையில சிக்கின இந்த ஆளு உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புருஷனை கொலை பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப மாயே சால்வாவை அவங்க வீட்டோட கராஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்றதுக்கான பிளானை எக்ஸ்பிளைன் பண்றா. அவ அந்த ஆளு கிட்ட அவ புருஷன் எப்பவுமே கார் விடுற இடத்த காமிச்சிட்டு அவர் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவாருன்றதையும் சொல்றா. அதோட அவ அந்த கராஜுக்கு ஒரு போலீஸ் ஆவிய அந்த ஆள் கையில கொடுத்து அவன் கராஜுக்குள்ள வரும்போது நீ ஒளிஞ்சிட்டு வந்த அப்புறம் உன்னோட வேலையை முடி அப்படின்னு சொல்றா. சில நாட்கள் கழிச்சு நம்ம சால்வாவோட ஃபேமிலியை பார்க்க முடியுது. அவருக்கு ஒரு வைஃபும் ஒரு டீனேஜ் பையனும் இருக்காங்க. அந்த சமயத்துல மாயா அந்த ஆளு கால் பண்ணி அந்த ஆள் கிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலைய ஆகஸ்ட் 16ஆம் தேதி பண்ணணும் சொல்றா. இப்போ சால்வாக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா இவ ஆசை வார்த்தை எல்லாம் காட்டி நீ மட்டும் இதை செஞ்சிட்டீன்னா நம்ம வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவரை ஏமாத்துறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு சால்வா தன்னோட பைக் எடுத்துட்டு போய் ஆர்டூரோவோட பிளாட்டுக்கு வெளியே பார்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயந்துகிட்டே மாயை கொடுத்து அந்த டூப்ளிகேட் சாவியை வச்சு அந்த கராஜையும் திறந்துட்டு உள்ள போயிடுறாரு. அந்த சமயத்துல அந்த பார்க்கிங்க்கு யாரோ சில பேர் வந்த உடனே அந்த ஆளை எப்படியோ அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஆர்டூரோவும் அந்த கராஜுக்கு வராரு. சால்வாவும் டைம் வேஸ்ட் பண்ணாம விறுவிறுன்னு போய் ஆர்டூரோவை கத்தியால குத்தி கொன்னுடுறாரு. அந்த மர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு உடனடியா அங்க இருந்து கிளம்பி எல்லா எவிடன்ஸையும் அழிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ சால்வாவும் மாயேக்கு கொலை பண்ண அந்த செய்தியை சொன்ன உடனே மாயாவும் அவரை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. மனுஷனே இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. சால்வா மாயை மீட் பண்ணும்போது அவரு அவகிட்ட க்ளோஸா இருக்க போறாரு. ஆனா அந்த பொம்பளை அவர் அவாய்ட் பண்ணிட்டு அவ புருஷ செத்ததுக்கு கவலைப்படுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவ அந்த ஆளுகிட்ட நம்ம கொஞ்ச நாளைக்கு பாத்துக்காம பேசிக்காம கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு சால்வாவும் சம்மதிச்சுட்டு அவருக்கு பிரைவேட்டா கால் பண்றதுக்காக மாயேக்கு ஒரு ப்ரீபெய்ட் போனை கையில கொடுக்குறாரு. இப்போ சால்வா அந்த வீட்டை விட்டு போன உடனே இவ அந்த நடிப்பை கலைச்சிட்டு உடனே டேனியலுக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. இப்போ இந்த சீன் கட் ஆகி 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. சால்வா வேலை செய்யற இடத்துல மாயா கிட்ட அப்ரோச் பண்றாரு. ஆனா அவ அந்த ஆளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன ஆச்சுன்னு அவரும் கேட்கும் போது அவ என்னோட வீடு வேற ரொம்ப கலைஞ்சு போயிருக்கு, பத்தாவதுக்கு என்னோட ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் வேலைகளால வேற எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்றா. இதே நம்பின அந்த முட்டா பையன் மாயாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவளோட ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி அரேஞ்ச் பண்றாருங்க. அவர் அதை செஞ்சுட்டு இருக்கும்போது எதர்ச்சியா அவரு மாயோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு அவளுக்கும் டேனியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் புரியுது. பத்தாவதுக்கு அவங்க 2 பேரும் இட்டாலிக்கு போறதுக்காக ஒரு ட்ரிப் வேற பிளான் பண்ணிருக்காங்க. இத பார்த்த உடனே தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. அவ ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்கு தான் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டா, இதுக்கு மேல இவ கூட இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போக முடிவு பண்றாரு. சில நாள் கழிச்சு மாயே தன்னோட ரெகுலர் போன்ல இருந்து சால்வா கால் பண்ணி என்ன போனு மெசேஜ் எதையுமே காணோம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறா. அந்த ஆளும் கோவத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீதான் என்ன பார்க்கும் போதெல்லாம் உன் ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயம் ஞாபகம் வருது சொல்றல, அதனால கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. நானே அந்த விஷயத்த மறந்து போயிருக்கேன், இப்ப நீ வேற ஞாபகப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்றா. அப்பதான் சால்வா மாயே கிட்ட நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொன்ன உடனே மாயேவும் கொஞ்சம் பானிக் ஆக ஆரம்பிக்கிறா. கரெக்டா நமக்கு சீனை ஷிஃப்ட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப அந்த போலீஸ் இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சால்வா என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அதுக்கு அவன் ஆண்ட்ரேவோட பேரு கேஸ்ல அடிப்படுதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க டேனியல்னு இன்னொரு பேரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் இட்டாலிக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இவர் லேப்டாப்ல பார்த்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான மாயேவும் சால்வா கிட்ட நான் ரொம்ப தனிமையா இருந்ததுனால தான் டேனியலை டேட்டிங் பண்றேன், உனக்கு தான் குடும்பம் இருக்குல்ல, உன்னை நான் எப்படிப்பா டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. சரி நேர்ல வா எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்ன உடனே சால்வாவும் நேர்ல சந்திக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா இவங்க பேசுற எல்லா கான்வர்சேஷனுமே போலீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும்ன்றதுக்காக போறாங்க. சில நேரம் கழிச்சு மாயேவும் சால்வாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசிட்டு
இருக்காங்க. போலீஸும் வெளியே இருந்து அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாதனால இப்போதைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஈவா தன்னோட பாஸ மீட் பண்ணி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காமிச்சு அவங்க போன் கால்ல பேசின விஷயத்தையும் காமிச்சு நாங்க கிட்டத்தட்ட கேஸ நெருங்கிட்டோம், எனக்கு நீங்க அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்ட உடனே அவரும் ஒத்துக்கிட்டு ஈவாவை கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு சம்மதிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயே டேனியல் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட ஒன்னா வாழறதுக்காக அபார்ட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஆர்டூரோட தம்பி ஈவா கால் பண்ணி கேஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்கும்போது நாங்க கிட்டத்தட்ட கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பேர் கூட எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த விஷயத்த உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாயே ஆர்டூரோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் அவரோட அபார்ட்மெண்ட்டை வித்து என்னோட பாதி ஷேரை எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஆர்டூரோட பிரதர் என்ன சொல்றாருன்னா இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கொலையாளி யாருன்னு தெரியற வரைக்கும் அந்த பிளாட் எல்லாம் விற்க கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு. மாயா அந்த ஆள் கிட்ட அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ அது வரையும் எப்படி வெயிட் பண்றதுன்னு சொல்லும்போது ரொம்ப நாள்லாம் கிடையாதுமா, போலீஸ் ஆல்ரெடி கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை அரெஸ்ட் பண்றது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நியூஸை கேட்ட மாயவும் அதிர்ச்சியில போயிடுறா. உடனே அவ சால்வாக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் என்ன யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணல, மேபி வேற யாரையும் அவங்க சந்தேகப்பட்டு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு, டேனியல் கூட உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழுன்னு சொல்றாரு. அப்பவும் மாயா அந்த ஆள் கிட்ட இன்னும் உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு அதுக்கு சம்மதிக்கிறாரு. இந்த கான்வர்சேஷனையும் போலீஸ் கேட்டுட்டு இந்த சமயம் அவங்கள பிடிக்கிறதுக்காக அவங்க மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாப்கின் பாக்ஸ்ல ஒரு மைக்ரோபோனை வச்சு அனுப்புறாங்க. அடுத்த சீன்ல மாயேவும் சால்வாவும் மீட் பண்ணி பேசுறத எல்லாத்தையும் ஈவாவும் அந்த மைக்ரோபோன் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாயே சால்வா கிட்ட அந்த சாவி எங்கன்னு கேட்கும்போது கவலைப்படாத, அந்த சாவியெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈவா மறுபடியும் அவங்களோட பாஸை சந்திச்சு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு போதுமான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு, சோ உங்களோட பர்மிஷன் எனக்கு வேணும்னு கேட்ட உடனே பாஸும் அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாரு. இப்போ ஈவாவும் அவங்க டீமும் சிட்டி முழுக்க சால்வாவை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆளோட லாஸ்ட் போன் கால் அவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போயிருக்குங்க. அதனால போலீஸும் ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடுறாங்க. ஆனா அந்த ஆளை எங்கேயுமே காணல. இதனால அவங்க நம்ம வர்றது ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆச்சரியமா அந்த ஆள் அந்த ஹாஸ்பிட்டல் கேபிட்டேரியால உட்காந்துக்கிட்டு காபி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஈவாவும் அந்த ஆள் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஆளு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம ஏதோ இந்த தருணத்துக்கு தான் வெயிட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒத்துழைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயையும் அவ டேனியல் கூட வாழ்ந்துட்டு இருந்தால அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அவளை இப்போ ஷாக்ல உறைஞ்சு போயிருக்கா. டேனியலுக்கு அதுக்கு மேல ஷாக்கு. அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்போ சீன் கட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டும் போது 2 பேரையும் தனித்தனி அறையில இன்டராகேஷன் பண்றாங்க. ஆரம்பத்துல சால்வா ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் மாயே வழக்கம் போல அந்த பாவமான மூஞ்ச வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. ஈவா சால்வா கிட்ட தேவையில்லாம டிராமா எல்லாம் போடாத, நீதான் அந்த கொலையை பண்ணன்ற எல்லா எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு, அதனால ஒத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளும் வேற வழி இல்லாம கொலையை ஒத்துக்கிறாரு. ஆனா இப்போ அந்த ஆளு மாயே இதுல இன்வால்வ் பண்ணாம நான் மட்டும் தான் அந்த ஆளை கொலை பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் அப்ப அந்த கராஜ் கீ உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது என் காரை பார்க் பண்றதுக்காக எப்பவாச்சும் அவ கராஜை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் அந்த இத்து போன மாயை என்ன சொல்றானா அந்த சால்வா ஒரு சைக்கோ, அவன் என்ன அடையணும்ன்றதுக்காக தான் என் புருஷனை கொண்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றா. ஈவா மாயை கிட்ட உங்களுக்குள்ள இருந்த எல்லா அஃபேருக்கும் எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லும் போது மாயவும் உண்மைதான், ஆனா எப்பவாச்சும் டிப்ரெஷன்ல தான் நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்றா. இந்த பக்கம் சால்வா மறுபடியும் மாயாவோட புருஷன் ரொம்ப அபியூசிவா அவகிட்ட நடந்துட்டு இருந்தாரு, அதனாலதான் நான் அந்த ஆளை கொலை பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஈவா அவர்கிட்ட அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே போய், ஆர்டூரோ அந்த மாதிரி ஆளே கிடையாது, உன்னை வச்சு அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்காக தான் அவ உன்னை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட சால்வாவும் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போயிருக்காரு. நீ உன்னோட வாழ்க்கையில நடந்த டிப்ரெஷனுக்காக வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம், ஆனா இப்படி ஒருத்திக்கிட்ட மாட்டி உன் குடும்பத்தோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா சால்வாவையும் மாயேவையும் சென்டென்ஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த கேஸும் முடிஞ்சிடுது. இந்த கேஸுக்கு அப்புறம் ஈவா அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து ரிசைன் பண்ணி ரெகுலர் போலீஸ் டீம்ல போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஜெயில இருக்கிற மாயவும் சால்வாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த பொம்பளை ஜெயில போயும் சும்மா இல்ல, உள்ளுக்குள்ள இருந்த பெண் கைதிகள் கூட வேற அவ தப்பான உறவுல ஈடுபட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சால்வாவும் கோர்ட்ல தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் அப்படியே ஒத்துக்கிறாருங்க. இறுதியா சால்வாக்கு 17 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது, மாயாக்கு 22 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது. ஆனா நன்னடத்தை காரணமா சால்வாவோட தண்டனை காலம் குறைக்கப்படுது. ஆனா அவ
இவ உள்ள போய் அந்த வேலையை பண்ணதுனால அவளோட சென்டென்ஸ் அதிகமாயிடுது. இப்படி எல்லாம் ஒருத்தி இருந்திருக்கான்னு நினைச்சா நமக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் செஞ்சா இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கலான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இதே போல வித்தியாசமான படங்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல ஒரு படத்தோட உங்களை கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.